இரண்டாவது சுற்று வாக்கு நிலவர எண்ணிக்கையின்படி ராஜா பெற்றுள்ள மொத்த வாக்குகள் 479. மார்க்கண்டேயன் 164 வாக்குகள் பெற்று ராஜாவிட 315 வாக்குகள் பின்தங்கியுள்ளார். இன்னும் நிறைய கவுண்டிங் இருக்காத்த. மொத்தம் 8 கவுண்டிங் இருக்காத்த. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நீங்க பதட்டப்படாம இருங்க. மாமா இது ஒரு பிடிங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பக்கத்தில் நிற்கிறீங்க. நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். ஆனாலும் ஜனங்க வாங்கின காசுக்கு ஏமாத்தாம நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் எங்க அப்பா முகத்துல அந்த தோல்வி பயத்தையும் நான் பாக்குறேன். மாமா ஓவரா பண்ணுகிறானுங்க மாமா. டேய் அமைதியா இருடா. அடுத்து 3வது ரவுண்ட்லயும் நீங்க இதே போல லீடிங்ல வந்துட்டா தொகுதி நம்ம தான் மாப்ள. ஐயோ அடுத்தபடியாக 3வது சுற்றின் இறுதி ராஜா பெற்றுள்ள வாக்குகள் 601. மார்க்கண்டேயனும் 601 வாக்குகள் பெற்று இரு பக்கமும் சமநிலையில் உள்ளார். ஐயோ மாமா மாமா உட்காருங்க உட்காருங்கம்மா. அட உட்காருங்க மாமா. என்னங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. சொன்ன கேளுங்க உட்காருங்க. சொன்னா கேளுங்க மாமா. உட்காருங்க. எப்படா? அதானே ஒரே ரவுண்ட்ல எப்படி அவரு இவருக்கு ஈக்குவலா வந்திருப்பாரு? ஏன் இத நான் ஏத்துக்க மாட்டேன். இது செல்லாது, செல்லவே செல்லாது. என் மாப்பிள்ள தான் லீடிங். மாத்தி சொல்லுங்க. அத்தை மாத்தி சொல்லுங்க. அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டி போயிடு. இல்ல இந்த இடத்துல வச்சு சரிங்க. அம்மா இங்க வா. இங்க வாங்கறல. பேசாம நில்லம்மா. எதுக்கு பேசுற? போய் சொல்றேன் மேகலா. இது வேற இன்சல்ட். வாக்காளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் இதுவரை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 4வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி திரு மார்க்கண்டேயனை விட திரு ராஜா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்த சுற்று மார்க்கண்டேயன் அணி முன்னிலையில் உள்ளது. மச்சான் சூப்பர்ல. தற்போதுள்ள நிலவரப்படி ராஜா 1414 வாக்குகள் பெற்றும் மார்க்கண்டேயன் 1396 வாக்குகள் பெற்றும் உள்ளார். இன்னும் சில நொடிகளில் இறுதிச் சுற்று வாக்குகள் எண்ணப்பட உள்ளன.
மொத்தம் 350 வாக்குகளுக்கு மேல் எண்ணப்பட உள்ளன. அனைவரும் சற்று காத்திருக்கவும். இறுதிச் சுற்று ஓட்டு எண்ணிக்கையின் முடிவில் மொத்தம் பதிவான வாக்குகள் 3156. அவற்றில் செல்லாதவை 11. மீதமுள்ள வாக்குகளில் மார்க்கண்டேயன் பெற்ற வாக்குகள் 1563. ராஜா மார்க்கண்டேயனை விட 19 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். எல்லாருக்கும் சீட் கொடுக்குறா. ஏய் அட்ரா மேலத்த. ஓராடாடி சொல்லிட்டேன். தள்ளு. அண்ணே சுமார். அங்க பாரு மாப்பிளைய. எல்லாரும் அங்க போங்க. இருடா. தள்ளு தள்ளு. பாத்தீங்கல்ல, உங்களை வச்சு செஞ்சல. உங்க ஆட்டம் மொத்தமும் இந்த நொடியோட முடிஞ்சிச்சு. தோத்து போன பையன்கிட்ட என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க? இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சியா? இதுதான் ஆரம்பம். உன்னோட அழிவோட ஆரம்பம். இனிமேதான் பல சிறப்பான சம்பவங்களை நீ பார்க்க போற. ஏய் நோ ஏய் 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 இறா போடா. டேய் பாண்டி சொன்னா கேளு. டேய் விடுடா. இரு பாண்டி. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா இப்படிதான் இருப்பானுங்க. என்னது வாழ்வா? ஐயா, இது சாதாரண வாழ்வு இல்ல. இந்த ராஜாக்கு கிடைச்ச ராஜ வாழ்வு. இனிமே பதவி அதிகாரம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனி நீயும் இந்த குடும்பம் மட்டும் இல்ல, இந்த மொத்தம் ஊரும் எனக்கு கீழே தான். இங்க நான் சொல்றது மட்டும்தான் சட்டம். சரிடா, நீ செலவழிச்ச பணத்துக்கு காலம் இந்த பதவியை உனக்கு பிச்சை போட்டிருக்கு. தர்மம் சில நேரங்கள்ல தோக்க தான் செய்யும். அட இந்த நல்ல பேசுறத நிறுத்தலையா சார் நீங்க? ஏய் அடா. அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், சற்று முன் அறிவிக்கப்பட்ட முடிவில் ஒரு சின்ன திருத்தம். என்னம்மா அது? எட்டாவது இறுதிச் சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் மார்க்கண்டேயன்
ராஜாவை விட 19 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மாமா என்ன மாமா உளறாங்க? வாழ்த்துக்கள். பாண்டி அப்பாக்கு போடு 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 போடு. அப்பா சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. ஒரு ரெட்டை அடியா காது கிளிரா மாதிரி அடி பாப்போம். ஏய் மாம்ஸ், என்ன சொன்னா? என்னது சிறப்பான சம்பவம் நாங்க பார்க்க போறோமா? ஓ கொய்யால இருக்கு. சிறப்பான சம்பவம் உங்களுக்கு இருக்கு. இனிமே நீங்க ஒன்லி வாட்சிங், ஓகேவா? அது எப்படி ராஜவால்வா? அந்த டைலாக் நான் சரியா கேக்கல. இன்னொரு தப்பா ஒன்மோ பேசுறியா? இன்னும் நேரத்துக்கு இந்த மாலையை போட்டுனுக்குற? இது உனக்கு செட்டே அவ்வளோப்பா. கைட்டுருவோம். மச்சான், குரங்கு கையில பூமாலை கேள்விப்பட்டிருக்கேன்ல, அதை இன்னைக்குதான் மச்சான் பாக்குறேன். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எல்லாரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கானுங்க. நாம இப்பயே காட்சி மாறது நல்லது. அப்பா ரேவதி, ரேவதி என்ன அங்க தாவற? வாழ்த்துக்கள். டேய் போடா. அப்பா கை கொடுங்கப்பா. அப்பா கையை கொடுங்கப்பா. அட கொடுங்கப்பா. யோ வாழ்த்துக்கள்ப்பா. நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏய் அரா. சி ஐயா பாபி. மச்சான் எங்க போற? நில்லுப்பா. அது மட்டும் இல்லை, சேவிங்ஸ், பிஎஃப் எல்லா பணத்தையும் நான் அதில் செலவு பண்ணிட்டேன். நம்ம வாங்கின நிலத்தையும் வித்தாச்சு. உங்கள் அம்மா கொடுத்த வீட்டையும் நான் சேட்டுக்கிட்ட அடமான வச்சிட்டேன். மேகலா, நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். தனியா நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். உன் கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? அழுதியா? இல்லைம்மா, தூசி விழுந்துருச்சு அதான். நீ இப்படி கிடந்து அழற அளவுக்கு அப்படி என்னடி நடந்து போச்சு? ஏம்மா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? அவரு தோத்து போயிட்டாருமா. என்னமோ உன் புருஷன் இதுக்கு முன்னால 4 எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரியும் இப்பதான் முதல் தரம் தோத்த மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. அரசியல்னா அப்படிதான் இருக்கும். அம்மா, அந்த ஆள் ஆரம்பத்துல செலவு பண்ற மாதிரி செஞ்சு என் புருஷனுக்கு பதவி ஆசைய வெறியேத்தி விட்டு இருந்த காசு எல்லாம் புடுங்கி செலவு பண்ணி விட்டுட்டான். முதல்ல வேலை போச்சு, அடுத்து இருந்த பணமும் போச்சு, இப்ப கிடைக்க இருந்த பதவியும் போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேம்மா.
இனியும் நான் அடுத்தவங்களை நம்பி மானம் கெட்டு வாழ்றதுக்கு குடும்பத்தோட போய் எங்கேயாவது ஆத்திரையோ குளத்தையோ விழுந்து சாக வேண்டியதுதான். என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. என்னம்மா சொல்ற? அடுத்த வேளை சோத்துக்கே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். அடுத்த வேளை இல்ல, 3 வேளையும் பிரியாணியும் பால் பாயசமும் சாப்பிடலாம். அந்த ஆள் மாதிரி உனக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா? உங்க அம்மாவை பத்தி நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான் இல்ல? இங்க பாருடி, இந்த எலெக்ஷன்ல மார்கண்டேயனை எதிர்த்து உன் புருஷன் நிக்கும் போதே எனக்கு நல்லாவே தெரியும் அவனால ஜெயிக்க முடியாதுன்னு. கடைசியில இவன் ஜோக்கர் ஆகி நடு தெருவுல வந்து நிப்பான்னு நல்லாவே தெரியும். இவன் நிக்கிறாங்கிறதுக்காக நாமளும் கூட சேர்ந்து நிக்க முடியுமா? அத கையில இருந்த பணம் எல்லாம் மொத்தமா தொலைச்சிட்டு வந்து நின்னாச்சு. இனி என்ன பண்ண முடியும்? உன் புருஷன் பணத்தை ஆத்துல கொட்டின மாதிரி செலவு பண்ணும் போதே எனக்கு நல்லாவே தெரியும். அது போய் சேர வேண்டிய இடத்துல சரியா போய் சேராம வழியிலேயே அணை கட்டி முக்காவாசி பணத்தை நான் பத்திரமா சேஃப்டி பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? எப்படிமா? அவன் போட்ட பணத்துல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் உள்ள பூந்து ஆட்டையை போட்டு அதை அப்படியே நான் என்னோட அக்கௌண்ட்ல போட்டுட்டேன். இந்த பணம் ஆளுங்களுக்கு போயிருந்தா ஒருவேளை உன் புருஷன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நான் இருக்கும்போது அப்படி சும்மா விட்டுருவேனா? சொல்ல போனா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதே நீயும் நானும் தான். இனிமே நீயும் நானும் லட்சாதிபதிங்க, உன் புருஷன் பிச்சாதிபதி. எதுக்குமா இப்படி பண்ண? கையில 10 காசு இல்லன்னதும் உன் புருஷன் உன்னை எவ்வளவு கேவலமா நடத்தினான். அவன் காசை நம்பிதான் நீ இருக்கங்கிற ஆணவத்துல உன்னை வாடிங்கிறதும் போடிங்கிறதும், ஒரு புடவை ஜாக்கெட்டு கூட நீ அவன்கிட்ட போய் பிச்சைக்காரி மாதிரி நிக்கிறதும், அவன் நினைச்சா உன் மேல கை நீட்டுறதும், இதுக்கெல்லாம் மொத்தமா அவனை வச்சு செய்யணும்னு நினைச்சேன். சான்ஸ் அதுவா வந்து அமைஞ்சது. அதான் செஞ்சு விட்டேன். அந்த பணம் இருந்திருந்தா அவர் ஜெயிச்சு கவுன்சிலர் ஆயிருப்பாரு இல்லம்மா? கிழிச்சான். இப்பவே நம்மள போட்டு இந்த வாங்குறவன் நாளைக்கு கவுன்சிலர் ஆயிட்டான்னா உன்னை நடு ரோட்ல அம்போன்னு நிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனாலதான் நான் பிளான் பண்ணி இந்த பணத்தை நமக்காக அடிச்சு வச்சேன். இத்தனை வருஷமா அவன் நம்மள என்னென்ன பாடுபடுத்தி இருப்பான். இனி நாம 2 பேரும் அவனை வச்சு செய்யணும். அவன் கவுன்சிலர் இல்ல, ஜில்லா கலெக்டரே ஆனாலும் உனக்கும் எனக்கும் 10 பைசா செலவு பண்ண மாட்டான். உடம்புக்கு ஒண்ணுன்னா ஆஸ்பத்திரிக்கு 5 காசு தர மாட்டான். நாளைக்கு நான் செத்தா கூட நானே எந்திரிச்சு போய் சுடுகாட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். இவனுக்கெல்லாம் இதுதான் சரி. இத்தனை வருஷமாச்சு. இனியாச்சும் 5க்கும் 10க்கும் அவன் கையை எதிர்பார்க்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழணும் மேகலா. இந்த அம்மா உன் கூட இருப்பேன். ஆமாம் கண்ணு, நீ அழாத. இங்க பாருடி மேகலா, என்னங்க இங்கேயே இருங்க. எதுக்கு? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். இருங்க, இதோ வரேன். என்ன பாண்டி? அட, இதெல்லாம் எதுக்கு சீதா? நீங்க வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். மொத்த ஊர்க்கணும் உங்க மேலதான் மாமா பட்டிருக்கு. ஆமாப்பா, எல்லாருக்கும் உங்க மேலதான்ப்பா.
இப்போ உள்ள போங்க. என்ன கவுன்சிலர் சார், இதுக்கே டயர்டானா எப்படி? இனிமேதான் உங்களுக்கு வேலை ஆரம்பிக்க போகுது. அத்த, அதுக்கு முன்னால மாமா ஜெயிச்சதா அத பெருசா கொண்டாடணும். ஆமாப்பா, பாண்டி சொன்ன மாதிரி இந்த வெற்றியை பிரம்மாண்டமா கொண்டாடி ஆகணும். கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்னு கிரிக்கெட் மேட்ச்ல விறுவிறுப்பா போகுமே, அதே மாதிரி லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மாமா, நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஏய், ஏய்,